ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. ரூம்குள்ளார வந்துடுவாங்க. வந்ததுமே வந்து அப்பா என்னப்பா இது நம்ம பிளான் பண்ணது நடக்கவே இல்லையப்பான்றாங்க. இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்றாங்க. டேய் அவங்க எப்படி பண்ண என்ன எல்லாம் பார்த்து நான் சும்மா இருப்பேன் நினச்சிட்டு இருக்கேன் என்னன்றாங்க. டேய் குமார் இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாதுன்றாங்க. அவங்க எப்படி வந்து வீட்டை அவனுக்கு கொடுத்துட்றாங்கன்னு பார்க்கலான்றாங்க. வக்கீலெல்லாம் வரும்போது நம்ம ஏதாச்சும் ஒன்று பேசி இது பண்ணிடணுன்றான்றாங்க. எந்த காரணத்துக்காகவும் வந்து அந்த வீட்டை வந்து அவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடாதுன்றாங்க. எப்படி அதை அவனுக்கு நம்ம கொடுத்துடணுன்றாங்க. பெரியப்பா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காருன்றாங்க. டே யார் என்ன வேணாலும் பேசிட்டுன்றாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது நம்ம ஸ்ட்ராங்கா நின்றா எப்படா கொடுப்பாங்கன்றாங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சரியான்றாங்க. சரிங்கப்பா நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்களான்றாங்க. டே நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா அதை கேட்டு நடந்துக்கோன்றாங்க. கண்டிப்பா வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வடிவு இருந்துட்டு எங்க அப்படின்றாங்க. உடனே என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டு சண்டை போடுறாங்க. இல்லைங்க இவ்வளவு நடக்குது உனக்கு கொஞ்சமாச்சு சுடு சுரணை இருக்கா மாறின்றாங்க. இது நம்மளுடைய உரிமை நம்ம யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாதுன்றாங்க. அந்த இடத்துல நீ ரெண்டு பேசிருக்கணும்ன்றாங்க. என்னத்தங்க பேச சொல்றீங்க இங்க பாரு வக்கீல் வந்தா நீயுமே பேசணும். இது நம்ம பையனுக்கு பின்னாடிக்கு யூஸ் ஆகும் ஃபியூச்சருக்குன்றாங்க. நம்ம எல்லாம் இல்லாத போது இது அவனுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம்ன்றாங்க. அவனுக்காக நம்ம தான் நிக்கணும். அவனுக்காக நாமளே நிக்கலன்னும் போது அப்ப யாரு அவனுக்காக நிப்பாங்க சொல்லுன்றாங்க. இதெல்லாமே நீ யோசிக்கணும். எதை பத்தியுமே யோசிக்காம உன் பாட்டுக்கு விலகி இருந்தா இதுல என்ன அர்த்தம் சொல்லுன்றாங்க. இங்க பாரு மாதிரி இதுல எல்லாம் விலகி இருக்கக்கூடாதுன்றாங்க. நம்ம பிள்ளைக்காக நாம தான் இருக்கணும் சரியான்றாங்க. அதனால நம்ம தான் வந்து அவனுக்காக நிறைய விஷயங்களை பேசணுன்றாங்க. நான் வக்கீல் வந்த உடனே வந்து அந்த விஷயமா வந்து நம்ம பேசணும்னு மாறிக்கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி விட்டுருப்பாங்க. மாறியுமே சரிங்க வக்கீல் வந்தா பேசிக்கலான்ற மாதிரி மாறியுமே வந்து அவங்க பக்கம் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து வக்கீல் வந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகள் நடக்க போகுது இது எல்லாமே எப்படி சமாளிக்க போறாங்க முத்துவேல் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.